ஃபெரான் டோரஸ் அடித்த அந்த கோல் தற்போது ஸ்பெயின் அணி சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது. 16 ஆண்டுகளுக்கு பிறகு உலகக்கோப்பையை கையில் ஏந்திருக்கிறது ஸ்பெயின் அணி. ஆட்டத்தின் ஆரம்பம் முதலே ஸ்பெயின் அணி கடுமையான போட்டியை தந்தது. பெரும்பாலும் பந்து என்பது ஸ்பெயின் அணி வீரர்களிடையே இருந்தது. அர்ஜென்டினாவின் கோல் முயற்சியும் தடுக்கப்பட்டது. முழு நேரத்தில் இரு அணிகளும் கோல் அடிக்காத நிலையில் கூடுதல் நேரம் ஒதுக்கப்பட்டது. கூடுதல் நேரத்தில் 106வது நிமிடத்தில் ஸ்பெயின் அணி கோல் அடித்து தற்போது 2வது முறையாக உலக கோப்பையை கையில் ஏந்திருக்கிறது. ஸ்பெயின் அணியின் நம்பிக்கை நட்சத்திரமாக பார்க்கப்படுபவர் 19 வயதான எமால். ஆனால் இந்த இறுதிப் போட்டியில் அவர் கோல் அடிப்பார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் கோல் எதுவும் அடிக்காமல் ஏமாற்றம் அளித்திருக்கிறார். பலம் வாய்ந்த அர்ஜென்டினா அணி எதுவும் கோல் அடிக்கவில்லை. மெஸ்ஸியின் கடைசி போட்டி கடைசி உலகக்கோப்பை என்று சொல்லப்படும் நிலையில் அவரும் எந்த கோலும் அடிக்கவில்லை. உலகெங்கும் ஸ்பெயின் அணி ரசிகர்கள் உற்சாகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். ஸ்பெயின் அணியின் வெற்றியை மகிழ்ச்சியோடும் ஆரவாரத்தோடும் கொண்டாடி வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். உலகக்கோப்பையை ஸ்பெயின் அணி வென்றிருக்கக்கூடிய நிலையில் நாடெங்கும் உலகெங்கும் கொண்டாட்டங்கள் களைகட்டிருக்கின்றன. மும்பையிலும் தற்போது ரசிகர்கள் கொண்டாட்ட மிகுதியில் ஈடுபட்டிருக்கின்றனர். சாம்பியன் பட்டம் என்ற ஸ்பெயின் நாட்டிலும் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு அணியின் வெற்றியை கொண்டாடி வருகின்றனர்.